அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 9ஆம் கிளாஸு ஃபிக்கு கித்தாபுல் ஃபிக்குடைய பாடம் வஹ்தத்து சானியா 2வது பாடம் சலாத்துல் வித்ரு தொழுகை. வித்ராங்கிறது வாஜிபுன், அது வாஜிபான தொழுகையாக இருக்கும். ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின், எல்லா முஸ்லீம்கள் மீது கடமையாக இருக்கும். அதுவாங்கிறது சலாசு ரக்காயத்தின் 3 ரக்காயத்தாக இருக்கும். தஸ்லீமத்தின் வாஹிதத்தின், ஒரே சலாத்தில் 3 ரக்காயத்துகளாக இருக்கும். ஒரு ஃபஜ்ருக்கு 2 ரக்காயத்து, ஒரு சலாம் 2 ரக்காயத்து. லுஹருக்கு 4 ரக்காயத்து, ஒரு சலாம் தான் அதில் இருக்குது. மஹ்ரிபுக்கு 3 ரக்காயத்து, ஒரு சலாம். அதே போல் வித்ருக்கு 3 ரக்காயத்து, ஒரு சலாம். ஒரே சலவாத்தை கொண்டு 3 ரக்காயத்துகளாக இருக்கும். வலவு தரக்கஹு, அதை அவன் விட்டுவிட்டால், வஜப அலைஹி, அவன் மீது வாஜிபாகும். கலாவுஹு, அதை நிறைவேற்றுவது, கலா செய்வது வாஜிபாகும். துசல்லி, தொழுவான். பதல் ஃபராகி, முடித்த பின்பு. மின் சுன்னத்தில் இசாஇ, இஷாவுடைய சுன்னத்தை முடித்த பின்பு அதை அவன் தொழுகுவான். வலா யஜூஜு, கூடாது. ஐ யூ சல்லிய, தொழுவது. காயிதன், உட்கார்ந்த நிலையில் தொழுவது கூடாது. அல் குதிரத்தி, ஆற்றல் இருப்பதுடன். அல் கியாமி, நிற்பதின் மீது ஆற்றல் இருப்பதுடன் உட்கார்ந்து தொழுவது கூடாது. நஃபில் தொழுகையில் நின்னே தொழுக முடிஞ்சாலும் உட்காந்து தொழுவலாம். ஆனால் இந்த தொழுகையை நிற்க முடிஞ்சால் உட்காந்து தொழக்கூடாதுங்கிறாங்க. எக்ரோ, ஓதுவான். ஃபி குல்லி ரக்காயத்தின், எல்லா ரக்காயத்திலையும். மினல் வித்திரிலிருந்து எல்லா ரக்காயத்திலையும் ஓதுவான். ஃபாத்திகத்தை, சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுவான். சூரத்தன், வேறு ஏதாச்சும் ஒரு சூறாவை ஓதுவான். ஃபாத்திகா முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூறா ஓதுவான். கமா எஃப்ஒலு ஃபி நவாஃபிலி, நஃபில் தொழுகையிலே ஓதுவதைப் போல வேறாச்சும் ஒன்றை அவன் ஓதுவான். எஜ்லிசு, அப்போ எல்லா தொழிலும் என்ன பண்ணுறோம், முதல்ல சூறா ஓதுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், துணை சூறா ஓதுறோம். அதே போல் நஃபிலில் என்ன பண்ணுறோம், சூறா ஓதுறோம், துணை சூறா ஓதுறோம். நஃபிலில் 3ஆம் ரக்காயத்து 4ஆம் ரக்காயத்தில் கூட துணை சூறா ஓதுவோம். ஆனால் 4 ரக்காயத்து உள்ள நஃபில் இது. அதே போல் வித்ரு வாஜிப்லையும் என்ன பண்ணுவோம், 3ஆம் ரக்காயத்தில் துணை சூறா ஓதுவோம். ஆனால் ஃபர்லு தொழுகையில் என்ன பண்ண மாட்டான், 3ஆம் ரக்காயத்தில் அழுகுந்து விட்டு தான் ஓதுவோம், துணை சூறா ஓத மாட்டோம். இந்த வித்தியாசத்தை காமிக்கிறதுக்கான அப்படி சொல்கிறாங்க. எஜ்லிசு, உட்காருவான். அலா ரவுசில் உவலையைனி, முதலாவது 2 ரக்காயத்துடைய தலையின் மீது உட்காருவான். சஹுதி, அத்தையாத்தின் மீது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 2 ரக்காயத்தை முடிச்சுட்டு அத்தையாத்துக்காண்டி உட்காந்துக்கணும். இது ஏன் இப்படி வாசகம் போட்டிருக்காங்கன்னு தெரில. உவலையினா 2, முதலாவது 2ன்னு அர்த்தம். ரவுஸ்னா தலை, அந்த மாதிரி அர்த்தம். அப்போ நம்ம யதார்த்தத்தில் என்ன, 2ஆம் ரக்காயத்தில் அத்தையாத்துக்காண்டி உட்காருவான். பகுத ஃபராகி, முடித்த பின்பு. மினல் கிராத்தி சூரத்தி, சூறாவை முடித்த பின்பு. ஃபி ரக்காத்தி சாலிசத்தி, 3ஆவது ரக்காயத்திலே சூறாவை முடித்த பின்பு. எர்ஃபவு, உயர்த்துவான். யதைஹி, அவனுடைய 2 கைகளையும். ஹதுவ, நேராக. உதுனைஹி, அவனுடைய காதுக்கு நேராக உயர்த்துவான். கப்பிரு, மேலும் தக்பீர் சொல்லுவான். அப்போ 3ஆம் ரக்காயத்தில் துணை சூறா ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் காலுக்கு நேராக கையை தூக்கி அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். இப்போ தான் வித்ராஜுக்கு தொழுவோம். அந்த வித்ராஜ் எப்படி தொழுன்னு தான் சொல்கிறது பாடம். சும்மா பிறகு குனூத்து ஓதுவான். சிர்ரன், மெதுவாக. கபுல ருக்குவுக்கு முன்னால். காய்மன், நின்ற நிலையில் குனூத்து ஓதுவான். குனூத்தாகிறது வாஜிபாக இருக்கும். ஃபில் வித்திரிலே. ஜமீஅ சனத்தி, வருடம் முழுவதும் குனூத்து ஓதுவது, என்ன வித்திரில் குனூத்து தொழுவது வாஜிபாக இருக்கும். வல் மௌசூரு ஃபிஹி, அந்த குனூத்துடைய விஷயத்தில் ஹதீஸில் வந்திருப்பது. மௌசூர்னா ஹதீஸில் வந்தது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னும் நிச்சயமாக நாங்கள்.
நஸ்த ஈனுக்க உன்னிடமே உதவி தேடுகின்றோம். அப்போ சர்ஃப் எப்படி வரும்? இஸ்தான எஸ்தஈனு அதுலேருந்து டெவலப் பண்ணிக்கிங்க. அப்படியே எஸ்தஈனு அது மாதிரி டெவலப் பண்ணிக்கிங்க. அடுத்து நஸ் தஹ்தீக்க உன்னிடமே நேர்வழி தேடுகின்றோம். வனஸ் தகுஃபிருக்க எல்லாத்துக்கும் சர்ஃபு பார்த்து தேடி எழுதிக்கிங்க. வனஸ் தகுஃபிருக்க உன்னிடமே நாங்கள் பாவமன்னிப்பு தேடுகின்றோம். அதன் இஸ்திக்ஃபார் தேடுகின்றோம். நத்தூப் இலைக்க உன்னிடமே தௌபா செய்கின்றோம். நூமினு பிக்க உன்னையே ஈமான் கொள்கின்றோம். நத்தவக்கலு அலைக்க நத்தவக்கலு நம்பிக்கை வைக்கின்றோம். அலைக்க உன் மீது. நுஸ்னி நாங்கள் புகழ்கிறோம். அலைக்க உன்னை உன் மீது. ஹைர நலவுகளை குல்லகு அது அனைத்தையும் புகழ்கின்றோம். நஸ்குருக்க உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். வலா நக்குஃபுருக்க உனக்கு மாறு செய்ய மாட்டோம். குஃபுர்னு குஃபுர் செய்ய மாட்டோம். நூமினும் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். பிக்க உன்னை கொண்டு. நஹ்ல ஊ லக்க உனக்காக நீங்கிக் கொள்கின்றோம். நடி விடுவித்துக் கொள்கின்றோம். நஹ்ல ஊ மேலும் நாங்கள் விடுவித்துக் கொள்கின்றோம். நத்துருக்கு விட்டு விடுகின்றோம். மண் சிலர்களை மை அதை யக்ஃபுருக்க உன்னை நிராகரித்த சிலர்களை நாங்கள் நீங்கிக் கொள்கின்றோம், விடுவித்துக் கொள்கின்றோம். அதாவது நான் விடுவித்துக் கொள்கின்றோம், நத்திற்கு விட்டு விடுகின்றோம். அப்போ அவங்க கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சேர மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹுமையா அல்லா ஈயாக்க உன்னையே நவுபுது நாங்கள் வணங்குகின்றோம். வழக்க உனக்காகவே நுசல்லி நாங்கள் தொழுகின்றோம். நஸ்ஜிது சஜிதா செய்கின்றோம். இலைக்கு உன் பக்கமே நஸ்ஆ நாங்கள் விரைகின்றோம், முயற்சி செய்கின்றோம், விரைகின்றோம். அப்போ இபாதத் செய்கின்றோம். இந்த மாதிரி அதுக்கு தப்சீர் தெரிஞ்சோன்னா சரியான அர்த்தம் கிடைக்கும். நகுஃபிது இதுக்கு விரைகிறோன்றது அர்த்தம். நைசான முயற்சி செய்கின்றோம், விரைகின்றோம். அப்போ உன் பக்கமே நாங்கள் என்ன பண்ணுறோம், விரைகின்றோம். இல்லாட்டி உனக்காகவே விரைகின்றோம். அப்போ என்ன அர்த்தம் வைக்கிறது, உன் பொருத்தத்தை தேடுகின்றோம். இந்த மாதிரி நர்ஜு நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம். ரஹ்மத்தக்க உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கின்றோம். நகுசா அஞ்சுகின்றோம். அதாபுக்க உன்னுடைய அதாபை வேதனையை அஞ்சுகின்றோம். இன்ன அதாபுக்க நிச்சயமாக உன்னுடைய வேதனையாகிறது. பில் காஃபிரின நிராகரிப்பவர்களை கொண்டு முல்கக்குன் சேர்ந்திருக்கிறது. அப்போ உன்னுடைய வேதனை நிராகரிப்பவர்களுக்கு இருக்கிறது. வசல்லல்லாஹு அலன் நபியி வ ஆலிஹி வசல்லம். சலவாத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அசல்ல கிருபை, அப்புறம் அந்த மாதிரி அல்லா தாலா கிருபை செய்தான், சலாத் சொன்னான் அல்ல நபியின் மீது. வாலிஹி துவாவுடைய அர்த்தம், நபியின் மீது கிருபை செய்வானாக. எங்கேயோ ஒரு பாடத்தில் நடிச்சிருக்கேன். அல்லா சலாம் சொல்கிறது என்ன, மலக்குமார்கள் சலாம் சொல்கிறது என்ன, நாம சலாம் சொல்கிறது என்ன, இதுக்கு என்ன எல்லாத்துக்குமே எல்லாமே சலாத் சொல்கிற நபியின் மீது எல்லாத்துக்கும் வேற ஒரு அர்த்தம் இருக்குது. மலக்குமார்கள் சலாம் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம், அல்லாஹ் சலவாத் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம், நாம் சலவாத் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம். அது நான் தான் நடத்தினா மறந்து போச்சு எங்கேயோ. அடுத்த வமல்லம் யக்திர்